திருவண்ணாமலை திக்ர் மஜ்லிஸ். திருவண்ணாமலை திக்ர் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن بعض الظن إثم ولا تجسسوا. الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷைகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் ஓரா உம்மத்திற்கு மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான், எண்ணங்களில் சிலது பாவமாக இருக்கிறது, அதை நீங்கள் துருவி துருவி விசாரிக்காதீர்கள், துருவி துருவி நீங்கள் கேட்காதீர்கள், இதனால் பல விளைவுகள் ஏற்படும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். இன்றைக்கி நம்ம என்ன செய்யறோம்னா, நமக்கு பழக்கமான ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் ஒரு பொருளை வாங்குறாருன்னு சொன்னால், இது அடுத்தவங்களுக்கு இவனுக்கு எப்படி பணம் வந்துச்சு, எப்படி இவன் முன்னேறான் அப்படிங்கிற கெட்ட எண்ணங்கள் அவனை அப்படியே ஹலாக்காக்கிடும், நாசப்படுத்திடும். இது மார்க்கத்தில் ஆகமான விஷயம் அல்ல. ஒருத்தர் இதனால் கோல் மூட்டு கொடுக்கறது, சிலர் ஏமாற்றி பணம் பறிக்கிறது, தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சி சங்கடத்தை ஏற்படுத்துறது, இதெல்லாம் நமக்கு ஆகமானதல்ல. ஒரு இறை நேசர் அல்லாஹ்வை அடையக்கூடிய ஒருவருக்கு தனக்கு பின்னால் வந்த ஒருவர் தன்னை விட முந்தி விட்டாரே, அவருக்கு ஹிலாஃபத்து கிடைத்து விட்டதே என்ற பொறாமை பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஹஜ்ரத் நம்முடைய சில்சிலாவுடான ஒரு பெரியார், நல்ல ஒரு பக்காவான ஆலிம். அவர் அல்லாஹ்வை அடையணுங்கிற ஆசை அவருக்கு நிறைஞ்சிருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட சொல்லப்படுச்சு, உங்களுடைய தரீக்காவில் ஹஜ்ரத் அபூ சயீத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஸ்தானத்தில் பெற்றவங்க, அவங்களிடத்தில் போய் நீங்கள் தர்பீத்தாகுங்க அப்படின்னு சொல்லப்படுச்சு. உடனே இவங்க அங்கே புறப்பட்டு, அப்போ அவங்க டெல்லியில் இருந்தாங்க, டெல்லிக்கு வர்றாங்க. டெல்லிக்கு வந்தால் அவங்களோட
முரீதுங்க நிறைய உட்காந்துருக்குறாங்க. இதுக்கு அல்லாஹ் அடையணுட்டு. ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள்லாம் இன்னும் சரியாக வரல. சரியாக வராதனால அவங்க இன்னும் முன்னேறலை. நம்ம சொல்கிறது ஒன்று, அவங்க செய்கிறது ஒன்று. சில விஷயங்களில் தாங்களாக ஒரு முடிவெடுத்து ஒரு செயலில் ஈடுபடுறது. ஒரு ஷேகுன்னு சொன்னால் ஷேகிட்ட எந்த விஷயத்தையும் ஆலோசிக்காமல் செய்யக்கூடாது. எந்த விஷயமாக இருக்கட்டும், 11 மணிக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாக்க கொஞ்சம் லேட்டானாக்கா சொல்லி போடணும், எனக்கு வேலை இருக்குது, எனக்கு ஏதாவது நீங்கள் அனுமதி கொடுங்க. இல்லை ஆகண்டாக்கா போட்டுவிட்டு வந்து அந்த வழியா அளவெல்லாம் கை வச்சுருப்பாங்க. எதுவுமே நம்மளுடைய ஷேக் ஒருத்தர் முறிய குறிப்பிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் அபூ சயீத் கங்கூரி ரஹ்மத்துல்லாஹி இருந்த நிறைய பேர் ரொம்ப நாள் அமல் செஞ்சே இருக்கிறாங்க. நேற்று வந்த இந்த மனிதருக்கு ஹிலாஃபத்து கொடுத்துட்டாங்க. ஒன்று எல்லாத்துக்கும் எரிச்சு மட்டும் இல்லை, அவன் ஷேகிட்ட போய் கேட்குறாங்க, ஷேகுல்லா அவர்களே, நாங்கள் இவ்வளோ நாள் உட்கார்ந்துருக்குறோம், எங்களுக்கு இந்த பதவி கொடுக்காம நேற்று ஒரு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, தாலிக ஃபதுல்லாஹி யூத்தி மையஷா, இது அல்லாஹுடைய சிறப்பு. அல்லாஹ் யாருக்கு கொடுக்கும் நாடுகின்றானோ அவளுக்கு தான் கொடுப்பான். அந்த விஷயத்தில் அல்லாஹ் அவரை புரிஞ்சு கொண்டான். அவருடைய உள்ள சுத்தமாக இருக்குது, அவருடைய எண்ணங்கள் நல்லா இருக்குது, யாரையும் அவர் குறை சொல்லலை, யாரையும் அவர் ஏமாத்தலை. நான் உண்டு வேலை உண்டுன்னு அமல் செஞ்சே இருந்தார். ஆனால் அவர் பக்குவமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது தான் என்னிடத்தில் வந்தார். அதனால் அவருக்கு இந்த ஹிலாஃபத்து கொடுத்தது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க செஞ்சாங்க, போலாம் போட்டாங்க, எனக்கு கொடுத்து. நம்ம கூட பையத்து வாங்கி ஒழுங்காக நம்மளாம் அமல் செய்யலை. ஆனாலும் நம்முடைய பாபாஜி அவர்கள் எனக்கு ஹிலாஃபத்து கொடுத்துட்டாங்க. ஹிலாஃபத்து கொடுத்த உடனேயும் கூட நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அது எப்படி அவர் சரியாக அமல் செய்யவில்லை, ஹிலாஃபத்து கொடுக்க போச்சு, நாங்களாக இருக்கோம், எங்களுக்கு தான் கொடுங்க அப்படின்னு சண்டை போட்டவங்களாம் இருக்கிறாங்க. பேர் சொல்லக்கூடாது, அப்படிலாம் இருக்கிறாங்க. காரணம் என்னட்டாக்க, ஒருத்தர் முன்னேறுவதை இன்னொருத்தர் பிரியப்படுவதில்லை. இதுதான் நம்மகிட்ட பெரிய நஷ்டம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் இந்த பேரிச்ச பழங்கள் வந்துச்சு. வந்த உடனேயும் அலிரதா கையில் கொடுத்து சொன்னாங்க, எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுத்தாங்க. அப்போ அலிரதா ரசூலா கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் பங்கு போட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்கவா அல்லது நீங்கள் பங்கு பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுக்கணுமா கேட்டாங்க. கேட்ட கேள்வி. அப்போ ரசூலா சொன்னாங்க, அல்லாஹ் பங்கு கொடுக்குற மாதிரி கொடுங்களேன்னாங்க. உடனே அவன் என்ன சொன்னாக்கா, ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு கொஞ்சமாகவும் ஒருத்தருக்கு ஒன்றுமே கொடுக்காமலையும் எப்படியே கொடுத்துட்டே வந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட எல்லா சாபுமாட்ட யாரை சொல்லலாம் ஒரு பாகுபாடு காட்டுறாரு, அவருக்கு நிறையா கொடுக்குறாரு, எனக்கு கம்மியாக கொடுக்குறாரு, இது முறையா அப்படின்னு கேட்குறான். அப்போ அலிரதா கூட்டு கேட்குறா, யார் சொல்ல கேட்டாங்க, யாரை என்ன அலி இப்படின்னா பாகுபாடு செய்யிருக்க, யாரை சொல்லலா, நான் உங்களை கேட்டேன், அல்லாஹ் பங்கு பிரிக்கும் மாதிரி பங்கு பிரிக்கட்டுமா அல்லது நீங்கள் பங்கு பிரிக்க கேட்டீங்க, நீங்கள் அல்லாஹ் பங்கு பிரிக்க மாதிரி பிரிக்கணும்னு சொன்னீங்க. அதனால் நான் அப்படி செஞ்சேன். அல்லாஹ் சிலருக்கு நிறையா கொடுக்குறான், சிலருக்கு கம்மியாக கொடுக்குறான், நல்லா கொடுக்காமலும் இருக்கிறான், சீனு கொடுக்காமலும் கொடுக்குறான், சிலர் கொடுக்குறான், பெருக்கணும் இடிச்சிட்றான், பணக்காரலேருந்து ஏழையாக போகிறேன், ஏழைக்கா பணக்கார போயிடுறான். இது நம்ம கையில் இல்லை, அல்லாஹ் கையில் இருக்குது. அதனால தான் நான் ஏற்றத்தாழ கொடுத்தேன். யார் ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்வது மாதிரி நான் பங்கு பிரிக்கிறதா இருந்தால் நியாயமாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக கொடுத்துருக்கணும். ஏண்டா நீங்கள் என்ன சொன்னீங்க,
அல்லாஹ் உழத்தி ஆனால் காசுன்னு சொல்லியிருக்கீங்க, அல்லாஹ் கொடுக்குறா பங்கு பிரிவு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்க? நியாயமான முறையில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக ஒரே எண்ணெய்கள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அல்லாஹுடைய எவ்வளவு இப்படி தான் எதுனாங்க தாலிக்க பல்லா யுத்தி மையேஷா. அல்லாஹ் யாருக்கு கூட கொடுக்குன்னு நாராயணா கொடுத்துருவான். நேற்று வரைக்கும் நம்ம கூட கூட இருந்தார், பார்ட்னராக இருந்தார். இன்னைக்கு பிரிஞ்சு போயிட்டார். பிரிஞ்சு போன பிறகு விறுவிறுவில் மேலே போயிட்டார். இவர் கீழே இருக்கிறார். இவர் நினைக்கிறாரு, என் கூட வியாபாரம் செஞ்சவன் நீ அவங்களும் முன்னேறி போயிட்டேன், சே ஏன்டா அப்படி வச்சான். அவனுக்கு என்ன அப்படி இருந்துச்சு, அவனுக்கு என்ன பெரிய அளவன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத அதை பற்றி குழப்பத்தை உண்டாக்கி எரிச்சலை ஏற்படுத்தினார். ஆனாலும் அவர் முன்னேறி போயிட்டே இருக்கிறார். இப்போ என்ன செஞ்சுருக்கணும் இவர்? தாலிக்க ஃபவுல்லா யூசி மேஷா. நான் அவர் ஒன்றாத்தையும் வியாபாரம் செஞ்சோம், அல்லாஹ் அவருக்கு தனியாக பிரிது பின்னாடி நிறையா வழக்கத்தை முன்னாடி போயிட்டால. இந்த அல்லாஹ் அவர் கொடுத்த நியமத்து, அவரும் என்னோட நண்பர் தான், அல்லாஹ் பறக்கத் செய்யட்டும் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தா அல்லாஹ் இவருக்கு கொஞ்சமாவது கொடுத்துருப்பான். ஆனால் அந்த சொன்ன என்ன வரலையே. அதான் அல்லாஹ் சொல்கிறான், எண்ணங்களில் சில எண்ணங்கள் பாவத்தை ஏற்படுத்தும். இன்ன பாவ தண்ணி இசுமொன், என்ன என்னது பாவத்தை ஏற்படுத்தும். அதனால் செய்யா வலாத ஜஸ்ஸு, அதில் நீங்கள் துருவி துருவி சிலரை விசாரிக்காதீர்கள். என்ன உனக்கு எப்படி இதில் வந்துச்சு, உனக்கு யார் கொடுத்தா, இப்படிலாம் கேட்காதீங்க. இது அல்லாவுடைய சிறப்பு. ஆனால் ஹலால் அல்லாஹ் சமைச்சனாக்கா நீ கேளு, ஏண்டா ஹராமாக நம்மளை சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேளு. ஏன்னா கேட்கலாம், அது வேறு விஷயம். நல்ல முறையில் சம்பாதிக்கிறாரு அப்படின்னாக்கா நீ சந்தோஷப்படு. ஆமாம், உதாரணமாக நானே சொல்லியிருக்கேன். என் குலத்தை ஓதுனார் 1ஆம் விழாவில். நாங்கள் மொத்தம் 8 பேர். அதில் ஃபஸ்ட்டு நான் தான் வருவேன், 2வது என் தம்பி வருவாப்பில். இதுலேயே ஆக லாஸ்ட்டு வரக்கூடிய ஒருத்தர் இருந்தார். ஆமாம், அவருக்கு ஒன்றுமே புரியாது, பாடமே புரியாது. நாங்கள் எழுதி கொடுப்போம், அவர் எழுதி பாப்பா பண்ணி ஒப்படைச்சிடுவார். ஆனால் எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒருத்தர், நாங்கள் 2 பேரும் ஓதி முடித்ததுக்கு பின்னாடி பக்கத்தூரில் அவர் இமாமா இருக்கிறாரு, நான் பக்கத்தூரில் பாசா உஸ்தாதாக இருக்கிறேன். எனக்கு 150 ரூபா சம்பளம், அவருக்கு 400 ரூபா சம்பளம். இப்போ நான் என்ன அன்றைக்கி சொல்கிறீங்க, என் கூட ஓதுனமே அவனுக்கு கூட 400 ரூபாயா? இல்லை, என் நண்பர் நல்லா இருக்கட்டும், சந்தோஷப்பட்டேன். நான் 150 ரூபா வாங்கினது பெரிய வேலை, மோசமாக கம்மியாக போயிடுச்சு. நான் எவ்வளோ திறமையாக ஓதுனேன், என்னுடைய அந்தஸ்து என்ன, எவ்வளோ திறமையாக கல்வியில் அமைப்பேன்னா அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவளுக்கு சம்பளமா? அதனால் அல்லாஹ் கொடுக்குறது அது யாருக்கு என்ன கொடுக்குறாலும் அவங்களே உள்ளது, நம்ம கையில் எது கிடையாது. அதனால் யாரை பற்றியும் துருவி விசாரிக்கவும் கூடாது, அதே நேரத்தில் கெட்ட எண்ணங்களில் ஏற்படுத்தக்கூடாது. இப்படி எண்ணங்களை ஏற்படுத்துறதுனால இது பாவத்தில் கொண்டு போய் முடிக்கும். அந்த பாவம் நம்மளை கொண்டு ஆளை ஹலாக்காயிடும். செய்யக்கூடாது, பெரிய தப்பு. அதை குறையும் கூறக்கூடாது. ஆமாம், எல்லாரையும் பார்த்தாலும் நிறைவே தேர்வுறது கூறக்கூடாது. ஒரு மனிதர் இருந்தார், நல்ல இபாத்தாளி. அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லணுனாக்கா, எல்லாத்தையும் மேலேயும் நல்லெண்ணங்களையும் சொல்லுவார். கேட்டாக்க, ஆமாம் சில வஸ்துக்கள் பல்லு விளக்குறது இல்லையே அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னார், பண்ணி கொடுத்து பல்லு விளக்குறது இல்லை, ஆனால் அதை பல்ல பார்த்தியா, எப்படி வெள்ளையேன்னு பார்த்துருக்கியா, நீ விளக்காம வந்தால் ஒரு பல்லு வீணாக போகணும், அது விளக்குறது. இப்படி நல்லது சொல்லுவார். அவர் யாரும் கெட்டது சொல்லவே மாட்டார், நல்லது செய்வார். எல்லாத்துக்குள்ளே அவர்கிட்ட அதை சொல்லுவாங்க, ஒருத்தர் இருக்கக்கூடிய நல்லதை எடுத்துக்கொண்டது தீயதை விட்டுவிட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான ஒரு அமைப்பு இதுன்னு சொன்னால் என்ன சொல்லணுன்னாக்க, மனைவிட்ட நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு தீயதை தடுத்துடணும், தீயதை விட்டுறணும். இந்த நல்லதை கொண்டு தீயதை பொருந்தி கொள்ளணும். அப்படி பொருந்தி கொண்டு அல்லாத நீ துவா செய்யினாக்க அந்த தீயதை மட்டும் சொல்லிட்டு போயிடும். மனைவிட்ட கெட்ட எண்ணங்கள் இருக்குது,
நல்ல எண்ணங்கள் இருக்குது, நன்மை செய்யணும் என்ன இருக்குது. இப்போ என்ன செய்ய, நம்ம வந்து நன்மையான காரியத்தை எடுத்துக்கொண்டு தீயதை பாராமமாக விட்டுவிட்டு அதற்காக நாம் துவா செய்தால் அந்த பிள்ளைகள் மாறிப்போம். ஆனால் யாரும் செய்யறதில்லை, உடனே கோபத்தில் எப்படி சொல்லிச்சு. ஒருத்தர் சேலத்தில் ஒருத்தர் தன் மனைவி தலாக் விட்டார். ஏய தலாக் விட்ட எதிர்த்து, நான் செஞ்சது நியாயமான முறை செஞ்சிருக்கேன் நான். ஆமாம், சரி என்ன செஞ்சு சொல்லு. முதல்ல வந்து அதாவது இப்படித்தே இருக்கணும் அப்படின்னு சொன்னேன், கேட்கல. அப்போ அவனை தலாக் விட்டுன்னு சொன்னேன், கேட்கல. 3 வருஷம் சொல்லிகிட்டே கேட்கல. இப்போ நான் தலாக் விட்டேன். தலாக் விட்டது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் செஞ்சது தப்பாக ரைட்டான்னு கேட்டேன். போய் ஜமாதார் கேட்டுக்காரு, ஜி நீங்கள் சேர்த்தாங்க ஜி அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், 10 கொடுத்துட்டாங்க, எல்லாம் சேர்ந்து என்ன கொடுத்துட்டாங்க, இவர் செஞ்சது நியாயமான முறை தான் அப்படின்னாங்க. ஏன்ட்ட வந்தார், இப்படி நான் செஞ்சேனே இது ரைட்டாக தப்பான்னு கேட்டார். நான் வந்து இன்றைக்கி செஞ்சு தப்புன்னு சொல்லிட்டு, இல்லை ஜமாத்தே சொல்லியிருக்காங்களே, ஜமாத்தே சொல்லியிருக்கலாம், அதனால் நீ செஞ்சது தப்பு. என்ன கேட்குறியா? இப்போ நான் சொல்லி பாருப்பேன், நீ தொழுவு சொல்லிப்போ மனைவியா, தொழு மாட்டிட்டு அவனுக்கு கோபம் இருக்கும், அடிச்சிருப்ப, செஞ்சியா? ஆமாம் அடிச்சு. 2வது சொல்லிச்சிருப்ப, அந்த பொண்ணு தொழுகலை, அடிச்சிருப்ப, போகல. இப்போ 3-4 தடவை சொல்லிப்போ கேட்கல, அதனால கோபம் வந்துருச்சு. அப்போ வாட்டி விரட்டி விட்டேன், திட்டுட்டேன், கோச்சிட்டு போயிடுச்சு. நீ சொல்கிறத கேட்கல. காரணம் என்ன? நீ தொழுக சொல்லி தொழுகலை. என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன சொல்கிறோம் வந்து அகலக்கபி சலாத்தி, தொழுகைக்குள் குடும்பத்தை ஏவுங்கள். கலாதை கட்டாயம் தொழுகுள் சொல்லாதீங்க, ஏவத்தை செய்யணும். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்கின உடனேயும் தன்னுடைய மகள் வீட்டுக்கு போய் கதவை தட்டி, அம்மா சுபுக்கு டைம் ஆச்சுமா, எனக்கு தொழுகுமான்னு சொன்னாங்களாம். உடனே கதவை தொழுக சொன்னாங்க, எனது அருமை தந்தையே, எப்போ எனக்கு தொழுகு கடமையாகிடுச்சோ அப்போ தான் நான் தொழுதுகிட்டே இருக்கேன். நான் தாசத்தெல்லாம் தொழுகிறேன், விடாமல் தொழுகிறேன், என்ன போய் திருப்பி தொழுகுன்னு சொல்கிறீங்களே, என்னம்மா என்ன ஆயுன்னு கேட்டான். சொன்னாங்களா, ஏம்மா நீ தொழுகணுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நல்லா உத்தரவு போட்டுட்டான், தொழுகுன்னு ஏவுங்கிறான். சொல்லாத எப்படி வாமூர் அகலக்கு விசலாத்தி அப்படிலாங்க. அது இது அக்கறை தானே இது ஆயிடுத்து. ஃபஸ்ட் அபீர் அலைஹா, நீங்கள் ஏவுங்க, அதன் மீது ஏவுறதுனால அவங்க திட்டினாலும் சரி, அவங்க ஏசினாலும் சரி, அல்லது இணைச்சினாலும் சரி, நீ பொறுமையாக இருங்க. நம்ம என்ன செஞ்சுமா, ரிசுக்கு நம்ம கொடுப்போம், ரிசுக்க நம்ம கொடுப்போங்கிறோம் வந்து. அப்போ அல்லாவுடைய ரிசுக்கு நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நம்முடைய சொந்தக்காரங்களை தொழில் கொண்டு ஏவணும் அப்படின்னு அர்த்தம். சொந்தக்காரனை யாருங்க? முதல் ஸ்தானம் மனைவி மக்கள், அதுக்கடுத்து அண்ணன் தம்பிகள், அதுக்கடுத்து பெரியத்தா பெரியம்மார்கள் மாமார்கள், இப்படியே வரிசையை போய் அந்த ஊரே வரவழைச்சிக்கணும். இல்லாத தொழுகக்கூடிய நீங்கள் ஏவுங்க அப்படின்னு சொல்கிறதுனால நான் அந்த வேலையை செய்கிறேன், அல்லாஹ் மீது எனக்கு பொறுமையை கொடுக்குறான். எல்லா பேரையும் திட்டுறாங்க, அவரு நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லாத டவுஸ் விட்டு அலைஞ்சவன் இன்றைக்கி நம்ம பட்டா வாங்கிட்டு தொழிற்சி போச்சுடுறேன், இவெல்லாம் மனுஷன் ஆகிவேன் நடத்திடுவாங்க. நீ பொறுமையாக இரு. இப்போ என்ன செய்ய, எல்லாம் வந்து உனக்கு ரிஸ்க் கொடுப்பான், அவனோட அதிகம் கொடுப்பான், உனக்கு கொடுப்பான். எப்போ கொடுப்பான்? அது அல்லாவுடைய ஏற்பாடு. நான் டஸ் அழுக்க ரிசுக்கா, அவங்கள நான் ரிசுக்கு கேட்கல, நாம் கொடுத்துருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? நீ வியாபாரம் செஞ்சு பொழைச்சிக்கணும்னு சொல்லலை. எல்லாம் வந்து வியாபாரம் செஞ்சு உனக்கு காசு கொடுக்க சொல்லலை. வந்து நான் கொடுக்குறீங்கிறான், கொடுப்பான், சந்தேகப்பட கொடுப்பான். ஒரு சாருக்கு உங்களுக்கு எங்கே சொல்லிக்கலாம் இல்லையா? ஒரு சார் நினைச்சார், வீட்டுக்கு வந்தார், நான் வீட்டை எல்லாமே சாப்பாடு எதிர்க்காண்டாரு, இல்லைன்றாங்க, இன்னும் காடு போனார், எல்லாம் துவா செஞ்சார். அந்த மனைவிக்கு இன்னைக்கு வந்து என்னுடைய கணவரால் தொழுக போகிறாரு, அல்லா அழைச்சி கொடுத்துருவான். நம்பிக்கை, அசைக்க நம்பிக்கை. அந்த மாதிரி தொழுதுச்சு, யாரெல்லாம் என்னை கணவர் தொழுக போகிறாரு, நானும் தொழுகிறேன், இது கொடுக்குறேன். அங்கே போய் தொழுது முடிச்சு துவா செஞ்சார். துவா சொஞ்ச உடனேயும் அல்லாஹ் கொடுக்குறான் என்ற எண்ணம் வந்துச்சுனாக்க மனசில் ஒரு நிம்மதி தானாக ஏற்படும். எல்லாத்துக்கும் ஏற்பட வந்தது அவங்க சொல்ல முடியாது. அந்த நிம்மதியை அவருக்கு அழிஞ்சிட்டாரு. பள்ளி வேகமாக ஓடி வர வீட்டுக்கு வர்றாரு, சந்தோஷம் ஓடி வர்றாரு. எப்படி? வீட்டில் அல்லா அழைச்சி கொடுத்துடலான்னு விட்டு
ஆனால் அவருக்கு தெரியும் உதவ தெரியுமா? தெரியாது. வர்றாரு, வந்தவொடனே வீட்டை பார்க்குறாரு, அடுப்பில் செய்யுது, ரொட்டி சுட்டி இருக்குது, சாதம் ரெடி ஆகிட்டே இருக்குது. அப்போ கேட்குறாங்க, ஏம்மா போகும்போது ஒன்றுமே இல்லை இருந்துச்சு, எப்படிம்மா இருந்துச்சு? நீங்கள் அல்லாட கேட்க போனீங்க, அல்லா எனக்கு கொடுத்துட்டான். நான் திருகையில் மாவு தானாக திருகி சுற்றுச்சு, மாவு வெளியே வந்துச்சு, அதில் நான் வந்து இந்த பக்கம் எடுத்து வச்சேன், தானாக அது குழஞ்சிச்சு, ரொட்டியாக மாறி அதை ரொட்டி மாற்றி தூக்கி போட்டேன், அது எப்படி வந்துட்டே ரொட்டின்னு சார். ஆச்சரியம் தாங்க முடியல. அல்லா நான் கேட்டது கழிச்சிட்டேன். சரி அந்த மாவு எப்படி வருப்பாங்களா? நல்லா தூக்கி பார்த்தாங்க, நின்று போச்சு. தூக்கி பார்த்தாங்க, நின்று போச்சு. வேணவே எப்படி வருது சந்தேகப்பட்டதா தான், எப்படி வருதுன்னா தான் ஒன்றும் அவர் என்ன நல்ல இடமா இருக்கலாம், எப்படி எல்லாம் கொடுக்கலாம் பார்க்குறாரு. எல்லாம் எப்படி கொடுக்கலாம் பார்க்கல, நமக்கு யார் நம்ம யார் அது பார்க்கக்கூடாது, சிந்திக்கூடாது. எல்லாம் கொடுக்குறான்னா எல்லாம் கொடுக்குறான் விஷயம். அது எப்படி கொடுக்குறான்? நல்லது கொடுக்குறான். எல்லாம் ஹரமான வழியில் இல்லையே, நம்ம அல்லாட்ட கேட்டால் கொடுக்குறான். இது கொடுக்குறது அல்லா சார். இது வந்து நேற்று கூட ஒரு தாள் படிச்சு அவர் வந்து போயிட்டு இருந்தாராம். வீட்டில் இருந்து ஒரு பார்த்தாக்க 12 கோடி ரூபா கீழே அடைச்சான். 12 கோடி. அவர் தூக்கி சந்தோஷம் போயிட்டார். அவர் வாழ்க்கை பூரா சம்பாதிச்சும் கிடைக்காது, காசு கிடைக்காது. எப்படி கொடுக்குறா? இது அல்லா கொடுக்குறது, நம்ம எல்லாம் கொடுக்குறதில்ல. அவர் கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தாரு, 12 கோடி யாராவது கேட்டு வராங்களா, அதில் ஏதாவது வராங்களா பார்க்கல, வரல, பார்த்தாரு, வச்சுட்டார். என்ன செய்யணும்? என்ன சில அதாவது ஒரு வந்து கீழே பொருள் கொடுக்குது, அதை எந்த செய்யணும் வச்சுருக்கணும், வச்சுட்டு செய்யணும் 3 நாளைக்கு அறிவு செய்யணும். இது ஏதோ ஒரு தொகை என்கிட்ட வந்துருக்குங்க, யாராவது காண போனால் வந்து வாங்கிக்கிங்க அறிவிக்கணும். 3 நாள் பின்னாடி யாரும் உங்களுக்கு கேட்கணுன்னாக்க அதை வச்சுக்கிற ஜாயிஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் என்ன வச்சு பார்த்தாரு, உட்காந்து செஞ்சுட்டார். இந்த பணம் எப்படி உட்காந்துச்சு? இது அல்லா கொடுக்குறது, நம்ம கொடுக்குறது இல்லை, அல்லா கொடுக்குறது. அதனால் லாலிக்க ஃபதுல்லா யுத்தி மையஷா, அல்லா யாருக்கு நாடானோ அவனுக்கு கொடுப்பான், அது அவங்களே உள்ளது. அதனால் யாரையும் சந்தேகப்படாதீர்கள். நேற்று வரைக்கும் ஒன்றுமே இல்லாத இருந்த ஒருவன் என்னது பள்ளிவாசல் வீட்டுக்கே போயிட்டு இருந்தான், எதுவுமே இல்லை அவன்கிட்ட. இன்றைக்கெல்லாம் அவனுக்கு நிறைய பணம் வந்துருச்சு. எப்படி வந்துச்சு உனக்கு? அதை யோசிக்காத. அவன் ஹலாலான முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாரு, அப்படிலாம் செய்ய சரி நல்ல பையன். அந்த அடிப்படையில் நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் நிச்சயம் மாற்றம் கிடைக்கும். அடுத்த மேலே சந்தேகப்பட்டோம் அல்லது எப்படி வாசி நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன பாகம் தெரியுமா? அல்லாஹ் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செஞ்சுடுவான். வேற பற்றி கவலைங்க, முன்னேற்றத்தை நல்லா தான் அமைச்சேரு, அவன்லாம் சரியில்லை, இந்த இவெல்லாம் சரியில்லை, நான் நல்லா அமைச்சேரு அப்படின்னு சொல்லி பாருங்க, போச்சு. ஆனால் ரொம்ப முன்னிட்டு போயிடும். எப்போதுமே எனக்கு பிறர் மீள நல்ல பிறரை தவிர வேத வைக்கக்கூடாது, நல்ல தவிர வேத வைக்கக்கூடாது, லட்சணம் போயிடும். சஹாபாக்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்க? ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சுருந்தாங்க, நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்தாங்க. யாருக்கு கெட்ட அபிப்பிராயமே கிடையாது சஹாபாக்கள் மத்தியில். இருந்தாலும் கூட அல்லாஹ் உத்தரவு போட்டான், யாரையும் சந்தேகப்படாதீர்கள். அவருக்கு கொடுத்துட்டானே எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சந்தேகத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளாதீங்க, அது பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஒரு மனைவி வீட்டுக்கு தினந்தோறும் போவாங்களாம். தினந்தோறும் போய் அவங்க வீட்டில் ஒரு தேன் இருக்குமா, அவங்க வீட்டில் தேனுக்கு ரசூலை விரும்பி சாப்பிடுவாங்க. தேன் சாப்பிட்டுருந்தாங்க. சில மனைவிமாருக்கு அதை பிடிக்கல. என்ன அது அடிக்கடி அந்த வீட்டுக்கு போகுது, அந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு இருந்தாங்க. உடனே ரசூல்லா நம்ம வீட்டுக்கு வந்தால் சொல்லணும், என்ன ஏன் ரசூல்லா உடைய வாயில் திருநாட்டு அடிக்குது அப்படின்ட்டு சொல்லணுன்னு 2 பேர் வச்சுட்டாங்க. அதே போல் ரசூல்லா அவங்க போகிறாங்க, என்ன யாரை சொல்லலாம், உங்கள் வாயில் வந்து நறுமணம் வீசக்கூடிய வாயில் திருநாட்டு அடிக்குதே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இதே பதில் இன்னொரு வீட்டில் சொல்ல உடனேயும் சந்தேகம் ரசூலை வந்துருச்சு. என்னதாங்க, நான் வந்து இந்த மனைவி வீட்டில் போய் நான் தேன் சாப்பிட்டேன், அதனால இதாக இருக்கும், இனிமேல் நான் தேன் சாப்பிட மாட்டேன், ஹராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று அல்லாஹ் ஆயத்தறிக்கிட்டான், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி உண்டு, எதற்காக ஹராமாக்குறீங்க? நீங்கள்
தபுத்தொகை அஜ்வாது மல்லாத்துக்கு ஒரு மனைமாருடைய பொருத்தத்துக்காக எப்படி காவலிங்க எல்லாம் ஆயுதனுக்குன்னா இல்லை 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 நான் மாற்றிக்கிறேன் மனைமாருடைய பொருத்தத்துக்காக வேண்டிய இல்லை எல்லாம் உள்ளே பொருத்தத்துக்காக வச்சுக்கினா மாற்றிட்டாங்க. என்ன அர்த்தம்? ஒரு சில மனைவி மனசுல ரசூலை பற்றி ஏதோ சொல்லணும்னு நினச்சிருந்தாங்களாம். அல்லா அந்த ஆயத்தை இறக்கி வச்சுட்டான். இப்படி செஞ்சு பேசிக்கலாம்ல. யாரும் சொல்லிக் கொடுத்தது? நப்பனியல் அதீமுல் ஹபீர் எல்லாத்தையும் வந்து அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். பயந்துட்டாங்க சாபாக்கு, அந்த பெண்கள் வந்துட்டாங்க. இன்னொரு எதையும் ரகசியம் பேசக்கூடாது ரசூலை பற்றி. எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு வருது? எப்படியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, பின்னாடி பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. யாராவது தப்பு செஞ்சாலும் அதையும் அறியக்கூடிய ஆற்றல் எல்லாம் கொடுக்குறது தான். ஆனால் யாருமே கெட்ட எண்ணம் கொள்ளவே இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து கெட்டதாக நினைக்கவே இல்லை. கெட்டதாக நினைத்தால், கெட்டதாக பேசினால் அது நமக்குத்தான் நஷ்டம். நமக்கு என்ன வந்துருச்சு? ஒருத்தர் வந்து நம்ம கூட முன்னேற்ற சந்தோஷம் பண்ண வேண்டியதான், புறாம்படக்கூடாது, எதிர்ப்புப்படக்கூடாது, மட்டும் நஷ்டம்தான். அதுதான் எல்லாம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இன்ன பாலால் நன்னி இசுவன், எண்ணங்களில் சில எண்ணங்கள் பாவத்தை ஏற்படுத்தும். அதனால் பலாத்த ஜஸ்ஸு நீங்கள் செய்யுங்க, அதை துருவி துருவி ஆறாதீங்க. சாவக்கல் காலத்தில் ஒரு சாபி அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும். அப்போதான் எண்ணத்தை கெட்டெண்ணம் உண்டாவே கூடாது. ஒரு சஹாபாக்குடைய காலத்துக்கு பின்னால் ஒருத்தர் ஒரு ஆலிமாயிட்டார். ஒருத்தர் ஆலிமாயி காபத்துல்லாவில் போய் தவாப் செஞ்சுட்டு அல்லாட்ட போய் பண்ணிட்டு கேட்டு சமுதாயத்துக்கு சேவை செய்வோம் அப்படின்ட்டு வர்றார். இப்படி தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல விலை உயர்ந்த ஒரு சங்கிலி, பெண்கள் போடக்கூடிய அந்த முத்துமாலை சங்கிலி அது கிடக்குது. இதை பார்க்குறாங்க. பார்த்து கையில் எடுத்துக்கிறாங்க. என்ன செய்யணும்? 3 நாள் வரைக்கும் யாருன்னு கேட்டு அப்புறம்தான் முடிவு செய்யணும். இவர் தவா வந்துட்டே இருக்கிறாரு. வயதான ஒரு முதியவர் அந்த உட்காந்து, யாருதான் என்னுடைய மகளுக்காகவே நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன் இந்த முத்து மாலையை யாரோ எடுத்துக்கிட்டாங்க, யாருதான் அதை எனக்கு நீ திருப்பி கொடுத்தால் அதற்கு அவருக்கு வெகுமானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நிகித்து வச்சு அப்படி அருள் செய்தார். என்ன அருள் செய்கிறாரு? யார் எழுதி கொடுத்தாலும் நம்மளே தெரிஞ்சுக்கிட்டார். உடனே இவர் பார்த்தாரு, இவருக்கு அதை சொல்லி காதல் விழுந்துச்சு. நேராக போனார். எங்கள் பெரியவர் ஒரு முத்துமாறு உள்ள காலாக கீழே அடைச்சி எடுத்தீங்கல்ல உங்களால். ஆமாம் இல்லைங்க. சரி வாங்கிட்டார். வாங்கினோம் இதை தரமாட்டார். வேணாம், கூட வாங்கக்கூடாது. அமானித பொருள் யாராவது கீழே விழுந்தால் எடுத்து கொடுத்தா இருக்கிற பிறகுள்ள எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு போயிட்டு முடிஞ்சிட்டாரு. சரி ஊருக்கு போகிறார். ஊருக்கு போகும்போது இடையில் கப்பல்லேருந்து, அந்த காலத்தில் வாகன வசதி அதுமாதிரி கிடையாது, கப்பல்லேருந்து போயிட்டுருக்காரு. போயிடும்போது கடலில் எடுத்து தண்ணி கடல் நல்லா வேகமாக அலக்கழித்து நேராக ஊருக்கு போகலை. அப்போல்லாம் பாய்மர கப்பல் அதிகம். இது கிடையாது. இந்த ஸ்டேஷனில் போக கிடையாது. பாய் எந்த பகுதியில் காத்திரிக்கோ அதை வந்து போயிடும், வண்டி போயிடுவார். அதனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்களாக்க, ஒரு காலம் இருந்துச்சு கிட்டத்தட்ட 1970 அப்படின்னாக்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்களுக்கு போகிறது 1 மாதம் கூட ஆகலாம் போய் சேர்றதுக்கு. அங்கே போய் சேர்றதுக்கு 1 வாரத்துக்கு கம்மியான நாள் 1 மாதம் ஆகலாம். அல்லவங்க ரமதானுக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுவாங்க ஹஜ்ஜுக்கு. ஏன்னா எப்போ போய் சேர்றது உதவியாக கிடையாது. ஆமாம் ரமதான் அங்கே இருப்பாங்க, ஹஜ்ஜு செய்வாங்க. எல்லாம் முடிஞ்சுட்டு சஃபர் மாதம் முடிஞ்சு முஹர்ரம் மாதம் ஊருக்கு வருவாங்க. எங்கள் அஜித் அப்படியே போயிருக்காங்க. கொடுத்துருக்கல எனக்கு நல்லா யாபகம் கிடையாது. போயிருக்குது 77 பெங்களூர் மாதம் வரும்போது என்ன செஞ்சாங்க, ரமதானுக்கு முன்னாடியே போயிட்டாங்க கப்பலில் தான். சரி, அந்த மாதிரி விவசாயிகள் போயிருக்கிறாரு. கடலில் அந்த கடுமையான இது மழை வந்து புயல் அடித்து ஒரு ஓரத்தில் ஒளி ஒதுக்கிடுச்சு. என்ன செய்து பரியலி என்று கீழே இறங்கி நடந்து போயிட்டே இருக்காரு. கிராமம் வந்துச்சு. அந்த ஊருக்குள்ளே போன உடனே அந்த ஊர் மக்களை வேறு வரவேற்றாங்க. ஏங்க வர்றதுக்கு ஏன் நான் தெரியுமா அவளுக்கு? இல்லை, அல்லாஹ்வுடைய பொறுத்தவர்களுக்கு ஒருத்தர் வந்துச்சு. இந்த ஊருக்கு ஒருத்தர் என்ன நிற்கதே ஒருத்தர் வருவார். அவர் சாதாரண எல்லாம் ஒரு ஆலிம் அவர்கிட்டார். அவர் வரவேற்கண்டாங்க. சரி போகலாம். உடனே எங்கள் இமாமத்துக்கார் தொழுகை ஆள் இல்லை, தொழுவைங்கன்னாங்க. தொழு வச்சார். தொழுகிறதுனால என்ன செஞ்சார், நான் ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு நிறுத்தி வச்சார்.
அவங்க சொன்னாங்க எல்லாம் அவங்களும் மசா பண்ணாங்க, இவரை ஊருக்கு போக விடக்கூடாது, இந்த ஊர்லேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஊரில் முடிவு செய்கிறாங்க. முடிஞ்சு ஏங்க உங்களுக்கு ஒரு நிக்கா முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்படுறோம். யோசிச்சு பார்த்தாரு. கடைசியில் சரி நிக்கா முடிச்சு கொடுக்குறாரு. ஒரு பெண்ணை பார்த்து பேசி முடித்து எல்லாம் இவருக்கு கல்யாணம் முடித்து முதல்ல இவருக்கு அந்த அந்த பொண்ணை பார்க்கறதுக்காண்டி போகிறாங்க. போகும்போது இவரை பார்த்த உடனேயே அந்த பெண்கள்லாம் அல்லாஹ்வுக்கு சத்தம் போட்டாங்க. இவரும் அதுக்கு சொன்னாரு, இவரும் அல்லாஹ்வுக்கு சத்தம் போட்டார். என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க அந்த பெண்ணுடைய அந்த கழுத்தில் அந்த முத்து மாலை தொங்குது. எந்த பெண்ணை எந்த பொருளை காலாக்கி போட்டால் அந்த பெரிய கையில் கொடுத்தாரோ அவர் அந்த பொருளை கற்பனை எடுத்துக்கணும். இவரும் தக்பீர் சொல்லுவோன்னே அவங்களுக்கு தாங்க அந்த மனிதர் இவர் தானும் அப்படின்னு அவங்களுக்கு சேர்ந்து வச்சு அவள் தக்பீர் விட்டான். சொல்லி முடிச்சோடனே அப்புறம் கேட்டாங்க, இந்த முத்து மாலை ஒன்று எப்படி வச்சு கேட்டான். நான் சொன்னாங்க, என்னுடைய தகப்பனர் வந்து இந்த முத்துமாலையை காலாக்கினார் கவத்துலாவில். அதை யார் எடுத்து கொடுத்தாங்க சல்மான் கூட சொன்னார். நீங்கள் சல்மானை வாங்கமான்னு சொன்னீங்க. உடனே சொன்ன யார் தான் இந்த முத்து மாலையை யார் எடுத்து கொடுத்தாரோ அவரையே என்னுடைய மகளுக்கு அப்படி ஆக்கிறாலும் துவா செஞ்சார் கபத்துலாவில். அதையும் நடந்துருக்குது. இந்த கபத்துலாவில் போய் என்ன துவா கேட்குறமோ அது உடனே நடக்கும்னு அர்த்தம். அந்த பெரிய துவா செஞ்சாரே கிடச்சி போச்சு. இப்போ அந்த முத்து மாலைக்கு சொந்தக்காரர் அப்படி நீங்கள் ஆகிட்டீங்க. இப்போ அந்த பெண்ணு கையில் வந்தாலும் கூட அந்த பெண்ணை நிற்காமதுனால அந்த பெண்ணுடைய சொத்து பூரா உங்களுக்குரியது தான். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னாங்களாம். சரி, சொல்ல நோக்கம் என்ன அப்படின்னாக்க, அமானிதத்தை வந்து அந்த பொருளை வந்து உரிய இடத்தில் கொண்டு ஒப்படைச்சி விட்டால் அல்லாஹ் அப்பொழுதும் நமக்கு முன்னெடுத்து கொடுப்பான். அதனால் சந்தேகப்படக்கூடாது. யார் மேலேயும் இதே அருமையான பொருள் கிடச்சிருக்குது அப்படியே அமைக்கிடுவோம். அமுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புதுசு போயிடும். அதனால் யார் மேலேயும் சந்தேகப்படக்கூடாது. யாருடைய பொருளாக இருந்தாலும் அவனை கொண்டு ஒப்படைக்கவும் செய்யணும். இப்படிலாம் நம்ம இருந்தாக்க வாழ்க்கையில் முன்னேறலாம். இல்லை அடுத்த பொருளாக தான் பரவாயில்லை, கீழே தான் கிடச்சி யார் சொந்தம் அப்படின்னு அமைக்கிட்டோம், அப்படி அறிவு செய்யலை அப்படின்னா அதுவும் கூடாது. அதனால் தேவையில்லாமல் சந்தேகப்படவும் கூடாது. ஆமாம், அடுத்த சந்தேகப்படக்கூடாது, கோல் மூடக்கூடாது. என்னது அவங்க ரெண்டு பற்றில அது ஒரு சில பேர் இப்போ ஊரில் கிராமத்தில் பார்த்துருக்கேன்னு இவனுக்கு அவங்க சண்டை போட்டு ஒதுக்கி போயிடுவாங்க. மாடு நிறையா நடக்குது. சரி, இப்போ செய்யலாம், அது செய்யக்கூடாது. நன்மையான காலத்துக்கு செய்யலான்னு வந்துருக்குதுப்பா. நன்மையான காலத்துக்கு செய்யலான்னு வந்துருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சஹாபி அவர் அப்போத்தே இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு. தபூக் யுத்தம், அதாவது கந்தக் யுத்த நேரம். கந்தக் யுத்தத்தில் சஹாபாக்கள் எதிர்க்காங்க ஒரு 3000 பேர் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் 3000 பேர் இருக்காங்க. எதிரிகள் 12000 பேர் இருக்காங்க. எதிரிகள் 12 பேர். மக்கள் மதீனாவுக்கே புறப்பட்டு வந்து ஊருக்குள்ளே முற்றுகையிட்டு அவளை கொலை செய்து திட்டப்பட்டாங்க. அவங்க முதல்ல மட்டும் இஸ்லாம் அடிக்கணும்னு திட்டப்பட்டாங்க. 12000 பேர். யார் தமிழ் இருக்காங்க? அன்னைக்கு இஸ்லாம் மகள் அபு சுஃபியான் அவர் தமிழில் வர்றாங்க. இதனாங்க ஊரை முட்டுக்கிடுறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்க ஆலோசனை பண்ணி ஊருக்கு வெளியே அகல் தொழில்டா பெரிய அகலாம் அதில் தாண்டி உள்ளே வராதவர்கள் ஆகிட்டாங்க. அவங்க வந்து உள்ளே வந்து வெளியே வந்து உள்ளே வர முடியல, இவங்க உள்ளே வந்து வெளியே போக முடியல. கிட்டத்தட்ட இப்படியே எனக்கு 1 மாதம் வரைக்கும் முற்றுகை நின்றது. சாபாக்களுடைய கையில் கூட்டி உலகெல்லாம் காலியான பிறகு நம்மள்கிட்ட சரணாயிடுவாங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அல்லாவுடைய ஏற்பாடு என்னாச்சுனாக்க அந்த காஃபிலேருந்து உதவி சாகி வந்தார். அந்த ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாரு, யார் ரசூல் அல்லா, நான் இஸ்லாம் ஆகிட்டேங்கிறது யாருக்கு தெரியாது, அதனால் நான் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாமான்னு இருக்கிறேன். என்ன குழப்பம் சொல்லுங்கள் அப்போ சொன்னாங்க, சண்டே நடக்கக்கூடாது, ஒருத்தரும் பயந்து ஓடணும். அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிட்டார். அதாவது அந்த காஃபிகிட்ட போய் நான் சொல்கிறேன், அவங்க கூட யாருக்காண்டாக்கா யூதர்கள் சேர்ந்துருக்காங்க. யூதர்கள் வந்து உங்களுக்கு நல்லவங்க இல்லை, என்னைக்கு எந்த செய்வாங்க வந்து பல்ட்டி அடிச்சிடுவாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க. அதனால் அவங்கள்ட்ட வந்து முக்கியமான தலைவர்களை பிடிச்சி நீங்கள் வச்சுக்கோங்க, கைதை வச்சுக்கோங்க. அப்படி அவங்க ஒவ்வொன்றாண்டாக்க 10 குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு
இது நல்ல ஐடியா இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க போய் யூதர் சொன்னாங்க, நாளைக்கு காஃபின் கொண்டு வந்து நான் கேட்க வருவாங்க, 10 பேருக்கு கேட்க வருவாங்க, நீங்கள் கொடுக்காதீங்க, அது மோசமான ஆளுங்க. ஆனால் அப்படி உள்ளாக்க நீ அவங்களுக்கு 10 பிடிச்சிருக்க, அவன் ஏமாந்தாக்க நீ அது 10 குழப்பம் கொடு அப்படின்னு சொன்ன உடனே இவர் பேர் நம்பிக்கை தான் எல்லாமே. நம்பிக்கை வந்து அவங்களும் போனாங்க, அவங்க வந்தாங்க. கடைசியில் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. என்ன இருந்தாலும் இந்த மக்கள் இருக்கக்கூடிய மத்தியில் அந்த யூதர்கள் வந்து அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க, நம்மதே கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்கும்போது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது அல்லாஹ் அவங்க மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டால் இனிமேல் அவங்க சண்டைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இரவு வந்து கடுமையான என்ன நினைக்குது, குளிராக்குது. அந்த குளிர் நேரத்தில் சாதான் கேட்குறாங்க, யாராவது ஒருத்தர் ரெடியாக இருக்கீங்களா, அவங்க என்ன செய்யலாம் பார்க்கறதுக்காக வேண்டி, அதாவது இது ஜாஸ்தியாக பார்க்குறதுக்கு உழவு பார்க்குறது யார் இருக்கீங்களா கேட்டா, யார் எந்திரிக்கல. சொல்லாதாங்க ஒரு பேரத்தை சொல்லி ஹுதைஃபா எந்திரியா அப்படின்னாங்க. எந்திரிச்சார். அதாவது பொதுவாக சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. ஏங்க யாராவது ஒரு டீ வாங்கிட்டு வாங்கினாக்கா யாரும் பண்ணாங்க, பேசுகிற டீ வாங்கிட்டாக்கா எழுச்சி போயிடும். இதே நடக்க நடைமுறை அப்படித்தான். நான் ஒன்று மாதமான சொல்கிறது, ஏப்பா டீ குடிக்கணும் விண்ணாந்துக்காரு, அது மாலை கொடுப்பா அப்படின்னாக்க கொஞ்சம் ஒத்துவர மாட்டான். நம்ம என்ன செய்கிறது, இந்த 6வது நாள் இந்த பையன் இருப்பான், அவனை கூப்பிடு அப்படின்னு சொன்னாக்க பார்த்துருவோம். ஏன்னா அது வந்து இப்போ காசு சொல்லுறது சரி அதிர்ச்சி பேர் சொல்லிட்டாங்க மறக்கூடாது வந்துடுவான். நிர்பந்தமாக அவர் செய்கிறானா அல்லது வேண்டிய செய்கிறானா அல்லது இஷ்டம் செய்கிறானா அது வேறு விஷயம். ஆனால் பேரை சொல்ல வந்துடுவாங்க பிள்ளைங்க. அந்த மாதிரி ரசூலை வந்து பேர் சொல்லி எழுதிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, உனக்கு குளிராக்க தலையை தடை விட்டு நீ போ, உனக்கு சால்வையெல்லாம் வேணாம், எதுவுமே வேணாம், நடந்து போடலாம். அவர் சொல்கிறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தடை விட்டு போகிறதால, அதாவது வெயில் காலத்தில் நடந்து போனால் எப்படி இருக்குமோ அதே போல் நடந்து போனேன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க உள்ளே வெடுவெடுத்து போய் அவங்க பேசிக்கிறாங்க, உள்ளே இப்படி சேர்ந்துட்டாங்க, குளிர் கடுமையாக இருக்குது, உள்ளால அந்த காண்டையெல்லாம் மொத்தம் போயிட்டு இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியலையே. நாங்கள் ஒருத்தர் சொல்கிறாரு, நமக்குள்ளே யாரோ ஒரு உலகாக்கு ஒருத்தர் வந்திருக்கான், ஆனால் நீங்கள் ஒருத்தர் கை பிடிச்சிக்கோங்க அவன் சொல்வார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு ஒருத்தர் கை பிடிச்சே நீ ஏப்பா அப்படின்னு கேட்டார். அவன் என்ன சொன்னேன், அப்படி இருக்கணும் அப்படி சொல்கிறேன். அவன் திருப்பி கேட்கல, விட்டு கேட்கல, ஏடா கண்மையாக குளிர் கேட்கறதுலாம் மனசு வரல அவனுக்கு. அப்படி விட்டாச்சு. முடிஞ்ச உடனே காலில் நினச்சி பார்த்தாங்க, கண்ணில் நிறையா கால்நிலையில் மௌத்தாக போயிடுச்சு, இனிமேல் கூட பரப்பிட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ அந்த சாபி சொல்ல யார் சொல்ல நடந்து போச்சு, அல்ஹம்துலில்லாஹ் போச்சு போயிடுச்சு. ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவதும் கூடாது. ஆனால் நன்மையை செய்வதற்காக செய்யலாமாண்டா அது நன்மையாகவா இருக்கணும், இல்லைன்னா கூடாது. நன்மையான காரியம் இதனால் முன்னேற்றம் கிடைக்கும், மார்க்கத்துக்கு இடையூறு ஏற்படாது, குழப்பத்தை ஏற்படுத்தாது, அந்த சன்னது விற்பனை வராதுனாக்க செய்யலாம். நல்ல காரியத்துக்காக வேண்டி செய்யலாம். சொல்லுவாங்க இல்லையா, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பிடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் நல்லவங்களுக்கு அந்த கிடையாதுங்க, நல்லவங்களுக்கு அந்த கிடையாது. யாருக்குனாக்கா இந்த அரபுற ஆளுங்க, அமர்ப்புள்ள ஆளுகளுக்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர்களுக்கு பொய் சொல்லி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அது ஒரு அறிவில் ஒரு பழமொழி இருக்குது, ஹசனாத்துல் அபராரி, நல்லவர்களுடைய நன்மையான காரியங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களுக்கு தீயதாக முடியும். அதாவது நம்ம என்ன செய்வோம், 2 வந்து சண்டை வந்துச்சுனாக்கா அதை சுமன்றதுக்கான செய்வோம், பொய் சொல்லி சேர்த்து வைப்போம். நம்ம பொய் சொல்லி, எப்பா உங்கள் அத்தா எப்படி இருந்தார், நீ இப்படி இருக்கிற, அவர் அப்படிப்பட்ட, அவங்க அத்தா எப்படி மோசமாக இருப்பார், போய் சொல்கிறது மற்ற ரொம்ப அருமையான அவனுப்பா, அவர் பிறந்த வாழ்ந்து இருக்கிற வருஷத்து வாழ்ப்பா அது நம்மளாம் சொல்லுவோம். ஆனால் அல்லாவுக்கு நெருக்கமாக அல்லா அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. என்ன நீங்கள் போனோடனே எப்பா சேர்ந்து வாழ்ப்பா, அல்லா பார்க்க செய்யப்பா சொன்னால் சேர்ந்துருவான். இது நல்லவர்கள் அடையாளம். அது சொன்னாங்க, நல்லவர்களுடைய நல்ல காரியங்கள் அல்லாவுக்கு நெருக்கமானவர்களுக்கு தீயதாக முடியும். இப்போ இன்றைக்கி பார்க்குறோம், பெரிய பதவி உள்ளவர்களுக்கு சின்ன ஒரு வார்த்தையால் தீர்ச்சிட்டுலாம் கூட உடனே பேப்பரில் வந்துடுது. ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக்க அது யாருக்கு கண்டுக்கிறதே இல்லை. காரணம் என்னக்கா, இது வேறு அது வேறு. ஆனால் அல்லாவுக்கு நெருக்கமாக கூடிய முரீதுங்களாக இருந்தாலும் சரி,
அல்லது அல்லாஹ் நெருங்கின ஆசைப்பட்டவர்களாம் சரி, இவங்களுக்கு வரக்கூடிய சோதனையில் பொய் சொல்லாமல் இருந்தால், பொய் சொல்ல உண்மையை சொல்லியாக தண்டிக்கப்பட்டால் பரவாயில்லை, ஆனால் அதை கொண்டு அனுபவிச்சாக்க நிச்சயமாக அல்லாஹ் மானத்தை கொடுப்பான். ஆக அல்லாஹ் நம்மளே கபல் செய்வானாக, அல்லாஹ் நம்மளே ஏற்றுக்கொள்வானாக. நன்மையை செய்யக்கூடியவர்களாகவும் யாரும் சந்தேகப்படாமல் வாழ்வதற்கு உள்ள வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. இன்ஷா அல்லாஹ் சலவாத் ஓதிக்கு முந்திருவேன்.